எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடல் நீர் குளிப்பதால் என்னென்ன அற்புதங்கள் நிகழும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் முதல் முறையாக என்னுடைய சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வர ஆரம்பிக்கும். வாங்க இப்போ நம்ம அந்த பதிவுக்குள்ளே போகலாம். கடல் நீர் குளிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்? இப்போது நம்ம உடம்பு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதத்தினால டயர்டாகும், பலவீனமாகும். என்னன்னு பார்த்திங்கன்னா, பொதுவாகவே ஊட்டச்சத்து குறைபாடுனால இருக்கிறது ஒரு பலவீனம். இன்னும் ஒன்று பார்த்திங்கன்னா கண் திருஷ்டினால் பார்த்திங்கன்னா எப்பயுமே நம்மளுக்கு ஒரு டயர்டு இருக்கும். சில பேர்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, நான் நல்லா தான் சாப்பிட்றேன், நான் நல்லா தான் இருக்கேன், ஆனால் வந்து எனக்கு எதுன்னு தெரில, எனக்கு டயர்டாகவே இருக்குது, ஒரு மாதிரி ஏதோ ஒரு இதுவாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எப்பயுமே சோர்வாகவே இருக்குது ரொம்ப அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய பேரை கேள்விப்பட்டிருக்கோம். அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்னன்னா கண் திருஷ்டி மாதிரி ஒரு இதுவே சொல்லுவாங்க. பழைய பழமொழியே இருக்குது, கல்லடி பட்டாலும் படலாம், கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம முன்னோர்கள். ஸோ அது மாதிரி பார்த்திங்கன்னா, இப்போ நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா 7 சக்கரங்கள் இருக்கும். அந்த 7 சக்கரங்களும் நல்ல முறையில் இயங்கினால் மட்டும்தான் நம்மளால் அந்த கண் திருஷ்டியிலேருந்து தப்பிக்க முடியும். அப்படி நமக்கு அந்த 7 சக்கரங்கள் சரியாக இயங்கலை அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ளே அவ்வளவு கண் திருஷ்டி இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இந்த கண் திருஷ்டி தான் நமக்கு போகிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, கடல் நீர், நம்ம கடலில் போயிட்டு குளிக்கிறது. கடலில் குளிக்கிறதுன்றது எல்லாருக்குமே ஒரு விருப்பமான ஒன்று. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் அவ்வளோ என்ஜாய் பண்ணி குளிப்பாங்க. ஸோ கடல் தண்ணியில் போயிட்டு குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த உப்பு வந்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய 7 சக்கரங்களையும் தூண்டி நமக்கு புத்துணர்வை கொடுக்கும். நம்மளுடைய உடம்புக்குள்ளே இருக்க தீய சக்திகள், அந்த கண் திருஷ்டி எல்லாமே நம்மளை விட்டு விலகும். அதனால தான் கடல் நீரில் போய் குளிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. காலாவது நினச்சிட்டு வரணும், தலையில் தண்ணியாவது தெளிச்சிட்டு வரணும் அப்படின்வாங்க. ஆனால் முழுவதுமாக நம் உடலை தலை முதல் கால் வரை நனைத்து குளித்து நீராடும்போது நமக்கு அத்தனை ஒரு தோஷங்களும் நம்மை விட்டு விலகும். இப்போது நிறைய பேர் கேட்கலாம், இப்போ எங்கள் ஊர்லலாம் நாங்கள் கடலே இல்லாதப்போ நாங்கள் எப்படி கடல் தண்ணியில் போய் குளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். அதுக்கு என்ன பண்ணணுன்னா, நீங்கள் பக்கெட்டில் குளிக்கிறவங்களா இருக்கணும். ஷவரில் குளிக்கிறவங்களா இருக்கக்கூடாது, பக்கெட்டில் குளிக்கிறவங்களா இருக்கணும். பக்கெட்டில் தண்ணி பிடிச்சிட்டு, நம்ம வீடுங்களில் எல்லா வீடுங்கள்லேயுமே கல்லுப்பு இருக்கும். கல்லுப்பு இருக்காத வீடே கிடையாது. ஒரு ஸ்பூன் கல்லுப்பு எடுத்து அந்த பக்கெட்டில் போட்டு கரைஞ்ச உடனே அதை நம்ம குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு கண் திருஷ்டி போயிடும். அதே மாதிரி வீடுகளில் தீய சக்திகள் இருந்தாலும், எதிர்மறை சக்திகள் இருந்தாலும், வீடு துடைக்கும் போது நம்ம கடல் நீர் இருந்ததுன்னா ஒரு கப்பில் கொண்டு வந்துட்டு அதை நம்ம வீடு துடைச்சிக்கலாம். இப்போ கடலே இல்லாத ஊருகளில் இருக்கும்போது அவங்க இதே மாதிரியே பக்கெட்டில் மற்ற பொருள்கள், என்ன வாசனை பொருள்கள் போட்டு நம்ம வீடு துடைப்போமோ அது கூட ஒரு ஸ்பூன் கல்லுப்பு போட்டு நம்ம வீடு துடைச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தீய சக்திகள், துர்வாடைகள், ஒரு வீட்டில் துர்வாடைகள் ஏன் வருது அப்படின்னாலே முதல்ல அந்த வீட்டில் தீய சக்திகள் இருக்குதுன்னு அர்த்தம். அப்போது துர்வாடைகள் வருதுன்னும் போது நம்ம அந்த கல்லுப்பு போட்டு நம்ம தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு வரும்போது ஆட்டோமேட்டிக்காக அந்த தீய சக்திகள் விலகும். தீய சக்திகள் விலகிட்டாலே அந்த வீட்டில் துர்வாடைகள் இருக்காது. ஸோ இது நமக்கு கண் திருஷ்டிக்கும் வீடு துடைக்கிறதுக்கு கூடிய வீட்டில் இருக்கக்கூடிய தீய சக்திகள் போகிறதுக்குமான ஒரு சிறந்த ஒரு இது எதுனா கல்லுப்பு. அதே மாதிரி ராமர் ஒரு தடவை என்ன பண்ணார் அப்படின்னா, ஸ்படிக லிங்கம் உருவாக்கி அந்த ஸ்படிக லிங்கத்துக்கு கடல் தண்ணியால் தான் அபிஷேகம் பண்ணாராம். அப்போது வானர கூட்டங்கள்லாம் பார்த்துட்டு வானர தலைவர்கள் கேட்டாங்களாம், என்ன பிரபு, எவ்வளவோ அபிஷேக பொருள்கள் எல்லாமே இருக்குது, மங்கள பொருள்கள்லாம் எவ்வளவோ இருக்குது, ஆனால் நீங்கள் லிங்கத்தை உருவாக்கி அந்த லிங்கத்துக்கு நீங்கள் கடல் தண்ணியில் அபிஷேகம் பண்ணுறீங்களே, ஏன் பிரபு அப்படின்னு சொல்லிட்டு ராமரை பார்த்து கேட்டாங்களாம். ராமர் சொன்னாராம் அதுக்கு, இல்லை, கடல் தண்ணியை விட வேறு எந்த ஒரு பொருளும் விசேஷமானது கிடையாது, ஆதலால் கடல் நீரே விசேஷமானது என்று ராமர்
சொன்னாங்க. இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.